வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் புதுசாக ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஒரு ட்ரெயிலரில் நம்ம காட்ஸிலா ரோமில் அந்த மிகப்பெரிய கிளாடிக்டா அரேனால படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கில்லா அந்த நண்டு மாதிரியான ஒரு மிருகம் வந்து நம்ம காட்ஸிலா கூட சண்டை போடுற மாதிரியும், காட்ஸிலா இந்த பக்கம் நம்ம ஸ்கில்லாவை ஒரு ஏற்று தூக்கி போட்டு விளையாடுற மாதிரியும் பார்த்து ஒரு ஷாட் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம காட்ஸிலா வெர்சஸ் ஸ்கில்லாங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. பட் ஏன் இந்த ஸ்கில்லா திடீர்னு வந்து நம்ம காட்ஸிலா கூட சண்டை போடணும்? ஐ மீன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா கிங்கா மாறிட்ட அப்புறம், ஆல்ஃபாவா மாறிட்ட அப்புறம் அவரை சுற்றி இருக்க மற்ற மான்ஸ்டர்ஸ் காட்ஸிலா முன்னாடி பணிவா நிற்கும். அந்த குரூப்ல நீங்க ஸ்கில்லாவுமே நோட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸா நிதாபயா ராஜா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண ஸ்கில்லா இப்போதைக்கு நம்ம காட்ஸிலா கூடவே எதிர்த்து நிற்குது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான காரணத்தை அகைன் நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட் ஏன் இந்த ஃபைட் ஆரம்பிச்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 இன்ட்ரெஸ்டிங்கான காமிக்ல சொல்லியிருக்காங்க. ஒன்று காட்ஸிலா டொமினியன், இது காட்ஸிலா வெர்சஸ் காங்குக்கு முன்னாடி நடந்த கதை. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன காட்ஸிலா எக்ஸ் காங் த ஹண்டட். இந்த 2 கதையிலுமே நம்ம காட்ஸிலா வெர்சஸ் ஸ்கில்லாங்கிற ஃபைட்டை கொஞ்சம் முக்கியத்துவமாக வந்து தானே காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்லா ஃபைட்டை எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க, எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோம். இதுக்கான அடித்தளம் காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபைட் அப்போ நம்ம காட்ஸிலா வந்து கிங்கா இருந்த, அவர் அப்போதைக்கு ஆல்ஃபாவா இருந்த கிட்டாராவை போட்டு தள்ளிட்ட அப்புறம் மற்ற எல்லா மான்ஸ்டர்ஸுமே நிதாபய ராஜான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா முன்னாடி மண்டிட்டு நின்றுருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கில்லாவுமே பட்டிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம காட்ஸிலா என்ன பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்க? சர்ஃபேஸ் எத்துக்கு நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி அதோடைய டெரிட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலப்படுத்த போயிருக்கும். அதாவது இந்த டெரிட்டரியில் சுற்றி இருக்கவங்களுக்கு, இந்த நேச்சருக்கு யாரெல்லாம் ஆபத்தாக வந்து அமைகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா தேடி போய் அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் காட்ஸிலா டொமினியன் காமிக்ல உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம காட்ஸிலா இந்த ஸ்கில்லாவை தேடி தான் போயிருக்கோம். அந்த காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் நடத்துகிற அப்புறம் என்னதான் ஸ்கில்லா நம்ம காட்ஸிலாவை தன்னுடைய கிங் மாதிரி ஏற்றுட்டு இருந்தாலும் அதுக்கும் பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. ஸ்கில்லாவோட அந்த அனாட்டமியை எடுத்து பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு ஒரு நண்டு மாதிரி இருக்கும். வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி புழுக்கள் இல்லைனா டென்டக்கல்ஸ் வந்து வெளில வரதை உங்களால் நோட் பண்ண முடியும். இந்த டென்டக்கல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ மற்ற மிருகங்கள் போல இந்த ஸ்கில்லாவும் ரேடியேஷனை சாப்பிட்டு தான் வாழும். பட் மற்ற மிருகங்கள் ஹாலோ பாயிண்ட்ல இருக்க அந்த ரேடியேஷனை சாப்பிட்றோம். ஆனால் இந்த ஸ்கில்லா வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய நண்டு மாதிரியான மிருகமாக இருக்கும்போது தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ ஹாலோ இடத்துக்கு அப்பப்போ போயிட்டுலாம் வர முடியாது. அதனால இதோடைய முதல் தேவை சாப்பாடாக இருக்கிறது மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்க அந்த நியூக்ளியர் எனர்ஜி தான். அதன் வகையில் என்னதான் நம்ம காட்ஸிலாவுக்கு அது அடிபணிஞ்சு போயிருந்தாலும் இப்போதைக்கு அது பசிக்குதுன்னு சொல்லி ஒரு கரையோரத்தில் பல நாட்கள் தேங்கி இருந்த ஒரு நியூக்ளியர் பாம்பை தேடி வந்துடும். தன் டென்டக்கல்ஸை யூஸ் பண்ணி நியூக்ளியர் பாம்பில் இருக்க அந்த நியூக்ளியர் ரேடியேஷனை மட்டும் தான் அப்சர்வ் பண்ண அது ட்ரை பண்ணும். அது நல்ல விஷயம் தானே. நியூக்ளியர் ரேடியேஷன் அதை எடுத்துக்கிட்டா மக்களுக்கு அதனால ஆபத்து வராது நீங்கள் நினைப்பீங்க. நியூக்ளியர் ரேடியேஷன் போயிட்ட அப்புறம் அந்த பாம்பில் மிச்சம் மீதி இருக்க லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சுற்றி இருக்க அந்த மிருகங்களையும் மைரைன் லைஃபையுமே கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். ஸோ லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இந்த பக்கம் ஸ்கில் அப்சர்வ் பண்ணாது, ஒன்லி ரேடியேஷன் மட்டும் தான். இதனால் மிகப்பெரிய ஆபத்து நேச்சருக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தேடி இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா அந்த ஸ்கில்லா கூட ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாக அந்த கரையோரத்தில் பண்ணோம். என்னதான் ஸ்கில்லா கிங்கா இந்த பக்கம் நம்ம காட்ஸிலாவை அக்செப்ட் பண்ணி இருந்தாலும் பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி பசிக்குது, எனக்கு சாப்பிடணும், அதனால குறுக்கே நீ வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம காட்ஸிலா கூட இந்த ஸ்கில்லா மிகப்பெரிய ஒரு சண்டையை போடும். பார்க்க நண்டு மாதிரி வீக்காக இருந்தாலும் அது போடுற சண்டைக்கு இந்த பக்கம் நம்ம காட்ஸிலாவில் சில இடங்களில் ஈடு கொடுக்கவே முடியாது. ஸ்பைடர் போல ரொம்ப அஜைலாக இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா உடம்புல ஏறி தன் டென்டக்கல்ஸை யூஸ் பண்ணி இந்த பக்கம் காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போடவே ட்ரை பண்ணா யோசிச்சு பாருங்க. காட்ஸிலா ஒரு இடத்துல திணறி போய் நிற்குங்க. இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் நடக்கும்போது சுற்றி இருக்க மக்களுமே பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. பட் இது ஒரு சிட்டி பக்கம் நடக்கிற அந்த சமயத்தில் காட்ஸிலா வந்து அந்த சிட்டியை தன்னுடைய ஆப்ஷனாக யூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லாவை பக்கத்தில் இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே மோத வைக்க அந்த இடமே பத்திக்கு எரியும். இந்த நெருப்பும் ஹீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில்லாவை ரொம்ப வீக் ஆக்கிடும். கிட்டத்தட்ட நம்ம காட்ஸிலா அந்த நெருப்பை யூஸ் பண்ணி இந்த ஸ்கில்லாவை பார்பிக்யூ பண்ணுற சிச்சுவேஷனுக்கு போயிடும். அப்படியே விட்டுருந்தா ஸ்கில்லா அதே இடத்துல இறந்து போயிருக்கும். பட் காட்ஸிலா என்ன பண்ணுனா இந்த பக்கம் நம்ம ஸ்கில்லாவை அப்படியே அந்த நெருப்புலேருந்து தூக்கி திரும்ப கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணிச்சுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல நம்ம காட்ஸிலா நெருப்புல இருந்து அந்த ஸ்கில்லாவை திரும்ப தண்ணிக்குள்ளே தூக்கி போடுற மாதிரி காமிக்க ஸ்கில்லா வந்து பார்த்தீங்கன்னா பயந்து அங்கேருந்து தெரிச்சு ஓடிடும். நம்ம காட்ஸிலா நினைச்சிருந்தா இந்த இடத்துல நம்ம ஸ்கில்லாவை துரத்தி பிடிச்சிருக்கலாம். பட் ஸ்கில்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிவு காயத்தோட பசியோட அப்படியே அங்கிருந்து பயந்துக்கிட்டே ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம காட்ஸிலா பொழிச்சு போடா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கில்லாவை விட்டுரும். இது வந்து காட்ஸிலா வெர்சஸ் காங்குக்கு முன்னாடி நடந்த கதை. அதுக்கப்புறம் காட்ஸிலா வெர்சஸ் காங்குங்கிற ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிய இப்போ ஹாலோ எர்த்தை நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்காப்ல. அதே மாதிரி காட்ஸிலா வந்து ஆப்வியஸாக சர்ஃபேஸ் செட்டை பாதுகாத்துட்டு இருக்காரு. அந்த காட்ஸிலா வெர்சஸ் காங் அப்போ நம்ம காட்ஸிலாவோட எல்லா மூவ்மெண்ட்டையுமே பர்னிங்கிற ஒருத்தன் ட்ராக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் கூட நம்ம காட்ஸிலா மெக்கா காட்ஸிலாவோட பொருட்கள் ரெடி ஆகிட்டு இருக்க இந்த எல்லா இடத்தையுமே போய் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம்ல, அதை ட்ராக் பண்ணி சொன்னதே பர்னி தான். அதே மாதிரி இப்போதைக்கு காட்ஸிலா எக்ஸ் காங் டைம் லைன்லையுமே நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா அனாமத்தா விடப்பட்டிருக்க ஒரு ஆயில் ட்ரிக்கை தன்னுடைய மொத்த அட்டாமிக் பர்த்தை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எரிச்சு சாம்பலாக்கி இருக்கும். இதை வந்து ஆர்மி பார்த்து அந்த ஃபைட்டர் ஜெட்டை விட்டு நம்ம காட்ஸிலா கூட சண்டை
சண்டைக்கு அனுப்பியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவை அடிக்காம அவங்க வந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதை நம்ம பர்னி ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். ஸோ காட்ஸிலா vs காங் அப்போ அந்த டைம்ல என்னப்போ காட்ஸிலா எப்படி மெக்கா காட்ஸிலா பொருட்கள் இருக்க இடத்துல தேடி போய் அடிச்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ திரும்ப ஆயில் ட்ரிக்ஸா தேடி போயிட்டு இருக்கு. ஏன் திரும்ப அந்த காட்ஸிலாக்கு வெறி வரதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பர்னி தொடர்ந்து இந்த காட்ஸிலாவை இன்னும் தீவிரமா ட்ராக் பண்ணுவான். அந்த வகையில் நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பே ஆஃப் பெங்காலை நோக்கி வந்துட்டு இருக்கோம். எஸ், இந்தியா பக்கம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவோட தமிழ்நாடு சைடு கூடங்குளம் பக்கத்துல ஸ்கில்லா திரும்ப தண்ணிக்குள்ளந்து எமஜாகி வெளில வருது. ஸோ காட்ஸிலா இப்போதைக்கு ஸ்கில்லாவை தேடி தான் வந்துட்டு இருக்குங்கிற ஒரு உண்மையை பர்னி புரிஞ்சுக்கிறாப்ல. பட் ஏன் இந்த இடத்துல காட்ஸிலா ஆக்சுவலாக ஸ்கில்லாவை தேடி வருது யோசிச்சு பாருங்க. கூடங்குளத்தில் என்ன இருக்கு? நியூக்ளியர் பவர் பிளான்ட். அந்த நியூக்ளியர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஸ்கில்லா இப்போதைக்கு பே ஆஃப் பெங்கால்லேருந்து எழும்பி வந்து கூடங்குளத்தை அட்டாக் பண்ணும். நம்ம காட்ஸிலாவெல்லாம் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ காட்ஸிலா வரதுக்கு முன்னாடியே ஸ்கில்லா இந்த கூடங்குளத்தை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் வாயில அந்த டென்டக்கல்ஸ் மூலிமா ஒரு வகையான அந்த புகை மூட்டத்தை வெளிப்படுத்தி அதன் மூலிமா ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக கூடங்குளத்தை கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் நம்ம ஸ்கில்லா அடிச்சு நொறுக்கிருக்கு. அண்ட் அங்கே இருக்க மொத்த ரேடியேஷனுமே ஸ்கில்லா அப்சர்வ் பண்ணி அங்கே இருந்து கிளம்பி போயிடுச்சு. ஸ்கில்லா கிளம்பிட்ட அப்புறம் தான் நம்ம காட்ஸிலா தலைவன் அங்கே வந்திருக்காப்புல வந்து அழிஞ்சு போன கூடங்குளத்தை மேற்பார்வையிட்டு போயிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் டெக்னிக்கலாக தமிழ்நாட்டுக்கு காட்ஸிலா வந்திருக்காப்புல, அதுவும் கூடங்குளத்துக்கு வந்துட்டு போயிருக்காப்புல. இது என்ன டைம் லைன் தெரியல. டெக்னிக்கலாக காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் வந்து 2024 தான் நடக்குது. ஒருவேளை கொரோனா லாக்டவுன் இருந்துச்சுல அந்த கேப்ல வந்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா அந்த கேப்ல வெளில போய் காட்ஸிலாவை பார்த்துருக்கலாம். பட் இப்போதைக்கு காட்ஸிலா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஸோ வந்து பார்த்துட்டு ஸ்கில்லா எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற தாட்ல திரும்பவும் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து ஸ்கில்லா இப்போதைக்கு யுனைடெட் கிங்டம்ல இருக்க ஒரு நியூக்ளியர் ரேடியேஷன் லேபை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்த நோக்கி நம்ம காட்ஸிலா வந்துட்டு இருக்காப்ல. அதை பர்னி வந்து நோட் பண்ணி வச்சிருப்பான். பட் திரும்பவும் நம்ம காட்ஸிலா வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்த துவம்சம் பண்ணி இருக்க ரேடியேஷன் எல்லாத்தையுமே ஸ்கில்லா அப்சர்வ் பண்ணிட்டு போயிருக்கும். பர்னிக்கு ஒரே டவுட் வந்திருக்கும், லைக் எதுக்கு இந்த ஸ்கில்லா இப்போதைக்கு ஒவ்வொரு ரேடியேஷன் ஸ்பாட்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு? ஸ்கில்லா இந்த இடத்துல பசிக்காக சாப்பிடுதா இல்ல திரும்ப நம்ம காட்ஸிலா கூட சண்டை போறதுக்காக சாப்பிடுதா? அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி மியூட்டஸன் நீங்க 2014 காட்ஸிலாவை பார்த்துருப்பீங்க. அந்த சமயத்தில் மியூட்டஸுமே இந்த அளவுக்கு அதிகமான ரேடியேஷன்ஸை பற்றினா சாப்பிட்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது சாப்பிட்டதுக்கான காரணம் முட்டை போடுறதுக்கு, ஐ மீன் அடுத்த ஜென்ரேஷனை வளர்க்குறதுக்கு, ப்ரோக்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி இந்த மாதிரி ஸ்கில்லாவுமே தன்னை ப்ரோக்ரியேட் பண்ணுறதுக்காக அடுத்த ஜென்ரேஷனை வளர்க்குறதுக்காக இவ்வளோ ரேடியேஷனை இருக்குதான்னு சொல்லி தொடர்ந்து பர்னி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பார். காட்ஸிலா கேட்டது 2-3 முறை இந்த மாதிரி ஸ்கில்லா தப்பிச்சிட்டு இருக்க காட்ஸிலா இப்போ ஃபைனலாக இட்டாலிக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கில்லா வரதுக்கு முன்னாடியே காட்ஸிலா இட்டாலிக்கு எப்படியே தெரிய வந்திருக்கு. அண்ட் அது வெளியில் தன்னை காட்டாம தண்ணி கடியில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ காட்ஸிலா ஆக்சுவலாக இப்போதைக்கு தண்ணி கடியில் ஒழிச்சிட்டு இருந்திருக்கேன். இந்த சமயத்தில் தான் ஸ்கில்லா இந்த ரோமை வந்து அட்டாக் பண்ணுற சமயத்தில் காட்ஸிலா டக்குன்னு தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வந்து நீ வருவேன்னு எனக்கு தெரியும் டி, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கில்லா கூட இந்த இடத்துல தான் சண்டைக்கு போகிற மாதிரி ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் அந்த மொத்த காமிக்குமே முடிப்பாங்க. இந்த சண்டை என்ன மாதிரி முடிஞ்சிச்சு, நம்ம காட்ஸிலா எதுக்காக இந்த ஸ்கில்லாவை தேடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன் அண்ட் ஸ்கில்லாவை காட்ஸிலா டிஃபீட் பண்ணிச்சா இல்லையாங்கிறத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்கில்லா ஃபர்ஸ்ட் பசிக்காக தான் இந்த நியூக்ளியர் எனர்ஜியை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காட்ஸிலா உள்ள போந்து அதோடைய சாப்பாட்டுக்கே வெயிட் வைக்க ஸ்கில்லா ஹாலோ பாயிண்ட் டிராவல் என்ன மாதிரி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா இன்க்ளூடிங் நம்ம இந்தியா தமிழ்நாடு கூடங்குளத்தை அடிச்சுட்டு காட்ஸிலாவுக்கே புளிப்பு காட்டலான்னு ட்ரை பண்ணியிருக்கு. பட் காட்ஸிலா இஸ் கிங் ஆஃப் மாஸ்டர்மா, எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லி எப்படியோ ஸ்கில்லா வரதுக்கு முன்னாடியே ரூமில் வந்து காட்ஸிலா வெயிட் பண்ணி சண்டைக்கு போயிருக்கு. காட்ஸிலா தாங்க ஆப்வியஸாக ஜெயிக்கும். பட் அந்த ஃபைட் என்ன மாதிரி இருக்க போதுன்னு நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு ஸ்கில்லா ஃபைட்டுக்கு காட்ஸிலா vs காங் அப்போ அந்த ரிலீஸ் ஆன காமிக்ல இருந்து அடுத்தெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த யூனிவர்ஸை ஒரு கண்டினியூட்டிவே பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது நல்லா இருக்கு. காத்திருப்போம் இந்த ஃபைட்டை பார்க்குறதுக்கு. பாசிபிளி ஓப்பனிங் ஃபைட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் காட்ஸிலா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க, அதை பற்றி உங்களை தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னில் ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.